வணக்கம், நான் ஆஷிக். மீட்டாஹெமெட்ஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைக்கராட்டி அப்படின்ற ஒரு கம்பெனியுடைய ரைடிங் ஜீன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, RYNOXல வந்து நான் ஒரு ரைடிங் பேண்ட் வாங்கியிருந்தேன். பட் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க டைமில் வந்து நான் அதை ஆல்ரெடி ரிட்டர்ன் பண்ணியிருப்பேன். அதை ரிட்டர்ன் பண்ணிட்டு தான் இந்த பேண்ட்டை நான் வந்து இப்போ வாங்கியிருக்கேன். ஸோ அந்த பேண்ட்டை நான் ஏன் ரிட்டர்ன் பண்ணேன், இந்த ரைடிங் ஜீனை நான் ஏன் வாங்கினேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஸோ RYNOXனுடைய பேண்ட்டை வந்து நான் ஏன் ரிட்டர்ன் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் வந்து அது எனக்கு வந்து ப்ராப்பராக ஃபிட் ஆகலை. அதாவது என்னோட சைஸ் என்னோட மெஷர்மெண்ட் பார்த்து தான் வாங்கினேன். பட் ஸ்டில் வந்து ஏதோ காரணத்தினால வந்து அது எனக்கு ஃபிட் ஆகலை. ஹிப்பும் லூஸாக இருந்தது, அதே மாதிரி வந்து லெக்ஸும் லூஸாக இருந்தது. அதுவும் இதுவும் ஒரே சைஸ் தான், பட் என்னோ தெரில. ஸோ அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்கிட்டோம் வர வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி RYNOXை காண்டாக்ட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி நான் வாங்கிட்டேன், இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ கஸ்டமைஸ்டாக என் மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ வந்து அந்த மாதிரி எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் கிடையாது. மேபி இன் ஃபியூச்சர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் வந்து அதை ரிட்டர்ன் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸோ RYNOXனுடைய பேண்ட்டை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஏன் இன்னொரு கம்பெனியில் போய் ஒரு ரைடிங் பேண்ட் வாங்கலை, ஏன் ரைடிங் ஜீன் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் குறிப்பாக யோசித்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ரைடிங் பேண்ட் வாங்குறேன் அப்படின்னா அதை வந்து நான் எல்லா இடத்துக்கும் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் லாங் ரைட்ஸ் போகிறேன்னா ஓகே, எங்கேயாச்சும் ஒரு 100-200 கிலோமீட்டர்ஸ் ரைட்ஸ் போகும்போது வந்து குரூப்பாக போகிறோம் அப்படின்னா ஓகே. பட் எங்கேயாவது கேஷுவலாக ஃப்ரெண்ட்ஸ் கூட பக்கத்தில் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா வந்து நான் வந்து ரைடிங் பேண்ட்டு எல்லா இடத்துக்கும் போட்டு போக முடியாது. ஏன்னா நான் மட்டும் குரூப்பில் வந்து கொஞ்சம் தனியாக தெரிவேன், அது வந்து மற்றவங்களுக்கு சரியாப்படாது. ஸோ அதனால வந்து சரி ஓகே, நல்லா யோசிச்சு வந்து ஒரு ரைடிங் ஜீனே வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து இந்த ரைடிங் ஜீன் வந்து வாங்கினேன். ஸோ ரைடிங் ஜீன் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் பண்ணுறாங்க. ராயல் என்ஃபீல்டு இருக்குது, ஜியூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் பண்ணுறாங்க, நிறைய இருக்குது. பட் நான் வந்து இது ஏன் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் பார்த்த வரைக்கும் மற்ற ரைடிங் பேண்ட்ஸ் கம்பெனியில் பார்த்தோம்னா ஒன்றா வந்து சைஸு அப்படிலாம் நான் எதிர்பார்க்குற கலர் இருக்காது. அப்படி இல்லைன்னா வந்து பேடிங்கில் வந்து ஏதோ ஒன்று மிஸ் ஆகும். அதாவது நீ பேட் மட்டும்தான் இருக்கும், ஹிப் பேட் அதெல்லாம் இருக்காது. ஸோ அதனால் வந்து கடைசியாக கன்சிடர் பண்ணி இந்த பேண்ட்டை நான் வந்து வாங்கினேன். இந்த பேண்ட் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. பட் இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதோட அட்வான்டேஜ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். முதல் விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ரைடிங் ஜீனு. ஸோ இதை வந்து நம்ம எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு லாங் ரைடுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஷார்ட் ரைடுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதில் இருக்க பேடெல்லாம் கழட்டி போட்டு ஒரு நார்மல் ஜீனாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் வந்து 2 டைப் ஆஃப் பேடிங் வருது. ஒன்று வந்து நீ பேடு, இன்னொன்று வந்து ஹிப் பேடு வருது. மற்ற ஜீன்ஸில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்ற கம்பெனிஸ்லாம் வந்து நான் பார்த்த வரைக்கும் இல்லை. ஸோ அதனால் வந்து இதை நான் கன்சிடர் பண்ணேன். அண்ட் அதுலேயுமே அந்த பேடிங் பார்த்தோம் அப்படின்னா, மற்ற கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து நீல் வந்து ஒரு பாக்கெட் மாதிரி இருக்கும், இதுதான் நீ பேடு. ஸோ மற்ற கம்பெனிஸ்லாம் பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு பாக்கெட் மாதிரி இருக்கும், இதை வந்து சும்மா உள்ளே அப்படி ஸ்லைட் பண்ணி வச்சுக்கலாம். அதில் என்ன ப்ராப்ளம் இருந்ததுன்னா, சப்போஸ் நம்ம விழுகிறோம் அப்படின்னா ட்ராக் பண்ணும்போது அந்த பேடு வந்து அந்த ஸ்லாட்லேருந்து நழுவிட்டு வந்துடும். ஸோ அது இருந்தும் இல்லாத மாதிரி தான். பட் இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு வெல்க்ரோ, இது வந்து நான் கழட்டி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதாவது இந்த பேடை வந்து இந்த மாதிரி ஒரு பவுச்சுக்குள்ளே போட்டு அதுலேயும் வெல்க்ரோ. ஸோ இந்த பேண்ட்லேயும் பார்த்தோன்னா அந்த பாக்கெட்டுக்குள்ளே வந்து அந்த வெல்க்ரோ இருக்குது. ஸோ இதை நம்ம உள்ளே போட்டு ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கீழே விழுந்தாலுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் இது வந்து நழுவி வராது. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த 2 அட்வான்டேஜஸ் மட்டும் தான் இப்போதைக்கு நான் வந்து இந்த ஷார்ட் டேர்மில் நோட்டீஸ் பண்ணேன். இந்த பேண்ட்டுடைய டிஸ்அட்வான்டேஜில் என்ன அப்படின்னு சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ரைடிங் ஜீனு. இது வந்து ஒரு ப்ராப்பரான ரைடிங் பேண்ட்டு கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு ப்ராப்பர் ரைடிங் பேண்ட்னு வைங்களேன், அதில் வந்து இப்போ தெர்மல் லேயர் இருக்கும், அப்படின்னா ரெயின் லேயர் இருக்கும். அது வந்து மழையிலையோ இல்லை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமான கோல்டு சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஒரு நார்மல் பேண்ட்டு மாதிரி தான் இது வந்து இருக்கும். ஸோ அது வந்து முதல் டிஸ்அட்வான்டேஜ். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ராப்பரான ரைடிங் பேண்ட் வைங்களேன், அதில் வந்து இப்போ நைட்டில் ஓட்டுறோம் அப்படின்னா நிறைய ரிஃப்ளெக்டர்ஸ் எல்லாம் அதில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இதில் வந்து எதுவுமே கிடையாதுன்னு சொல்லணும். ஏன்னா பின்னாடி ஒன்று வச்சுருக்கானுங்க. அதாவது இந்த ரிஃப்ளெக்டர் பார்த்தீங்க அப்படின்னா பேக் பாக்கெட்டில் வச்சுருக்கானுங்க. எதுக்கு அந்த இடத்த சூஸ் பண்ணாங்கன்னு தெரில, என்ன லாஜிக்கில் வச்சாங்கன்னே தெரில. ஏன்னா வண்டியில் உட்காந்துட்டோன்னா அது வெளியே தெரிய வாய்ப்பில்லை, யாரும் நின்றுட்டு அதை காட்டிட்டுலாம் ஓட்டிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ எதுக்காக அதை வச்சாங்க அப்படின்னு தெரியல. ஸோ ரிஃப்ளெக்டர் வந்து இதில் சுத்தமாக கிடையாது. அது நான் நோட்டீஸ் பண்ணேன், ரெண்டாவது டிஸ்அட்வான்டேஜ். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து முக்கியமான விஷயம். ஏன்னா இதனுடைய ப்ரைஸு, இதனுடைய கரண்ட் ப்ரைஸ் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,900 rupees. அதாவது கிட்டத்தட்ட 10,000 rupees. ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா 10,000 rupeesக்கு இதில் வந்து அவ்வளோக்கா எதுவும் ஒர்த்தே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு ப்ராப்பராக நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன், அந்த RYNOXனுடைய ஒரு ப்ராப்பர் ரைடிங் பேண்ட் பார்த்தோம் அப்படின்னா 8,500 rupees சம்திங் வருது. அதில் தெர்மல் லேயர், ரெயின் லேயரு, ரிஃப்ளெக்டர்ஸு, அப்புறம் வந்து அவங்களும் நிறையா ரிசர்ச் நாக்டெக்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்து அந்த ப்ரைஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஏதோ ஒரு கன்சிடர் பண்ணலாம். பட் இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரைடிங் ஜீனு.
இதில் அந்த மாதிரி எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் கிடையாது. நார்மல் பேண்ட்டு எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஒரு நீ பேடிங்கு ஹிப் பேடிங் மட்டும் 2 பாக்கெட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே இப்போ தனியாக வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1500 3000 ருபீஸ்க்குள்ளே ஒரு நல்ல குவாலிட்டியான பேடிங் வந்து நம்ம வாங்கிடலாம். ஸோ 3000 ருபீஸ் பேடிங்கு, 3000 ருபீஸ் வந்து பேண்ட்டு ஒரு 6000 7000 ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா கூட கன்சிடர் பண்ணுற ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்திருக்கும். பட் 10,000 அப்படிங்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் ஹையஸ்ட் ப்ரைஸ் ரேஞ்ச், அதாவது நம்ம கொடுக்குற ப்ரைஸுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் வரலையோ அப்படிங்கிற மாதிரி என்னோட ஒப்பீனியன் தோணுது. ஸோ இதெல்லாம் மட்டும்தான் நான் வந்து இந்த ஷார்ட் டேர்மில் இந்த ரைடிங் ஜீனை பற்றி நான் கவனித்த விஷயங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்து இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.